காமராஜர் ஆட்சி அமைப்போம். இதுதான் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட். எல்லா காங்கிரஸ் தலைவர்களும் பேசக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். எதிர்க்கட்சிகளுமே கூட யாரை விமர்சித்தாலும் காமராஜரை விமர்சிப்பதற்கு ஒரு நிமிஷம் யோசிக்கவே செய்கிறார்கள். இல்ல, எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 40-50 ஆண்டுகள்ல காமராஜரை விமர்சிச்சு நம்முடைய மாநிலத்தில் அரசியல் செய்த கட்சிகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன் நீங்க பாஜகவையே எடுத்துக்கிட்டா கூட காமராஜரை விமர்சிப்பதற்கு யோசிக்கிறார்கள். நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் காமராஜரை விமர்சிப்பதற்கு யோசிக்கிறார்கள். யாரை பார்த்தாலும் காமராஜர் ஆட்சி அமைப்போம், காமராஜர் ஆட்சி அமைப்போம், காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப இந்த கேள்வி என்னன்னா, அப்படி என்னதான் அந்த காமராஜர் ஆட்சி நடந்தது? ஏன் எல்லாருமே காமராஜர் ஆட்சி அமைப்போம், காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லணும்? இப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேச வேண்டியிருக்கு. இன்னைக்கு பலர் காமராஜருக்கு கொடுக்காத ஒரு ரெக்கக்னிஷனை, இல்ல காமராஜரை பற்றி பேசும்போது பலர் பேச தவிர்க்கக்கூடிய சில விஷயங்களை இன்னைக்கு நான் பேசலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய சிந்தனையா இருக்கு. இன்னைக்கு பொதுவா இந்த நம்முடைய மாநிலத்தை பத்தி பேசும்போது GRE ரேஷியோ அப்படின்றத ஒரு விஷயத்த நம்ம பேசுவோம். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அதாவது 10ஆம் வகுப்பிற்கு மேல இல்ல கல்வியில் என்ரோல் ஆயிருக்கக்கூடிய மாணவர்களுடைய சதவீதம் எந்த மாநிலம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல அதிகமா இருக்கு அப்படின்றது பல விவாதம் நடக்கும். எப்போதெல்லாம் இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தப்படுதோ அப்போதெல்லாம் நம்முடைய மாநிலத்து மக்கள் பாடுறா தமிழ்நாடு எல்லாத்துலயுமே முதலிடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப குதூகலிச்சு பேசுறதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஆனா இதுல எதிரையுமே காமராஜருடைய பங்களிப்பு பல கோணங்கள்ல பேசப்படாமலே விடப்பட்டிருக்கு. முதல்ல இந்த GRE ரேஷியோ எடுத்து நம்ம பார்த்தோம்னா, காமராஜர் அவர்கள் 1954ஆம் ஆண்டு முதல் முறையாக முதலமைச்சர் ஆகும்போது பாக்குறாரு, இங்க பள்ளிகள் எல்லாம் இருக்குது, பல பள்ளிகள் மாணவர் சேர்க்கை இல்லாததுனால க்ளோஸ் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது. என்ன காரணம்னு சொல்லி கேட்கும்போது வறுமை உச்சகட்டத்துல இருக்குது. மாணவர்களால் பள்ளிக்கு கல்விக்கு போதிய நேரத்தை செலவழிக்க முடியாத ஒரு நிலை வருகிறது. அப்போ அதை சமாளிப்பதற்காக மாணவர்களுடைய வருகை பதிவேட்டை கூட்டுவதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் அந்த மதிய உணவு திட்டம். இந்தியாவில் இன்றைக்கு வரைக்கும் போற்றி கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற பல மாநிலங்கள் தமிழ்நாட்டை பார்த்து தங்களுடைய மாநிலத்திலையும் கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் இந்த மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது. இந்த மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டினுடைய மாணவர் சேர்க்கை அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டீங்க, ஒருவேளை சாப்பாடு கிடைக்கும் என்பதற்காகவே பல தாய்மார்களும் தந்தைமார்களும் தங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் வரலாறு. அது மட்டும் இல்லாம ஒரு நேர சாப்பாடு அவ்வளவு கஷ்டமாக இருந்த காலகட்டத்தில் ஒன்றிய அரசிடம் இருந்து இப்போதைக்கு இந்த திட்டம் வேண்டாம் என்று சொல்லி பல எதிர்ப்புகள் கிளம்பிய போதும், நீங்கள் எதில் வேண்டுமானாலும் கை வைங்க, ஆனா இந்த மதிய உணவு திட்டத்தில் மட்டும் கை வைக்கவே கூடாது அப்படின்ட்டு மிக ஆணித்தரமாக பேசி பட்ஜெட்ல அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொகையை எல்லாம் ஒதுக்கி மதிய உணவு திட்டத்தை நம்முடைய மாநிலத்தில் அன்றைக்கு அமல்படுத்தி மாணவர்களுக்கு அந்த கல்விக்கான ஒரு பாதையை அவர் திறந்து வைத்தார் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா அந்த GRE ரேஷியோல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு பிறகு நீங்க காமராஜனுடைய அரசியல் வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகுதான் அவருடைய அரசியல் வாழ்க்கை முழுவதுமாக அரசியலில் ஈடுபட தொடங்குகிறார். வீட்டுல அவர் முழுமையாக அரசியல்ல இருப்பதுல உடன்பாடு இல்லாம அவரை ஒரு இடத்துக்கு வேலைக்கு அனுப்புறாங்க. அங்கேயும் போய் அரசியல் பண்றாரு அப்படின்ட்டு ஒரு இன்சூரன்ஸ் வேலை வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் இவருடைய நாட்டம் முழுவதும் அரசியலில் இருப்பதால் இவரையும் அரசியலையும் வேறு பிரித்து பார்க்க முடியவில்லை அப்படின்ட்டு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. 1937 முதல் முறையாக MLA ஆகிறார். சாத்தூர் தொகுதியில் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல், யாருடைய ஒரு அப்போசிங் கேண்டிடேட்டே இல்லாம சாத்தூர் தொகுதியிலிருந்து MLA-வாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 1940 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதற்கு பிறகு காந்தி அவர்கள் ஒரு முறை இங்கு ராஜாஜிக்கு எதிராக ஒரு கூட்டம் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று எடுக்கும்போது காந்தியையே எதிர்த்து அன்றைக்கு ஆட்சி மன்ற குழுவில் அவர் வகித்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு காமராஜர் அவர்கள் வெளியே வருகிறார். இந்த கோணங்கள் எல்லாம் பலர் காமராஜரை பற்றி பேசும்போது பேசாத கோணங்கள். ஆனா இன்னொரு முக்கியமான கோணம் இருக்கு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய மாநிலத்தில் சமூக நீதி அப்படிங்கிறது, சமூக நீதிக்கு பலர் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் காமராஜர் அவர்கள் சைலண்டா பல வேலைகளை செஞ்சுட்டு போயிருக்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு வரலாறை படிக்கும் போது நமக்கு தெரியக்கூடிய விஷயம். 1954ஆம் ஆண்டு அவர் முதலமைச்சராக ஆவதற்கு அவருக்கு எதிராக சுப்பிரமணி அப்படின்ற ஒருத்தரை
கேண்டிடேட்டா ஃபர்ஸ்ட் போடுறாங்க. 40 ஓட்டு மட்டும்தான் அவருக்கு கிடைக்குது. அவரை முன்மொழிந்தவர் பக்தவச்சலம். இந்த பக்தவச்சலத்தையும் அவருக்கு எதிராக போட்டியிட்ட கேண்டிடேட்டையுமே அவருடைய அமைச்சரவையில் அவர் சேர்த்து கொண்டுதான் முதல் அமைச்சரவையை அமைத்தார் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஏன் இது சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு சொல்றேன்னா, இந்தியாவினுடைய முதல் அமைச்சரவையை அமைத்த போது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களும் அவருடைய கொண்ட எதிர்கருத்துக்கள் கொண்ட அனைவரையுமே கூட சேர்த்து கொண்டுதான் அந்த முதல் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைக்கப்பட்டிருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நினைவு கூறுவதற்கு இதா இருக்கும்தான் சுவாரஸ்யமானது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு சமூக நீதிக்கென்று நாங்கள் தான் சமூக நீதியின் பாதுகாவலர்கள்னு சொல்லி பேசக்கூடிய பலர் இன்றைக்கு செய்ய துணியாத ஒரு விஷயத்தை 1954 காமராஜர் அவர்கள் செய்திருந்தார்கள் அப்படிங்கிறது ஒரு கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். என்ன விஷயம்? ஏன் இதை இப்படிலாம் சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கிறேன்னா, 1954 அவர் முதல் முறை முதலமைச்சராக பதவியேற்ற போது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக அவர் அமர்த்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஐயா ரெட்டைமலை சீனிவாசன் அவருடைய பேரன் பரமேஸ்வரனை 1954 இந்து அறநிலைத்துறை அமைச்சராக காமராஜர் அவர்கள் அன்றைக்கே அமர்த்தி இருந்தார். இன்னைக்கு சமூக நீதி பாதுகாவலர்கள்னு சொல்லி நம்ம சமூக நீதிக்காக பேசக்கூடிய பலரால் கூட செய்வதற்கு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை 1950 சர்வசாதாரணமாக செய்து சமூக நீதியை அன்றைக்கே நிலைநாட்டி இருந்தார். அதுவும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக ஐயா ரெட்டைமலை சீனிவாசன் அவருடைய பேரன் பரமேஸ்வரனை உட்கார வச்சதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனரி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற அளவிற்கு ஒரு சமூக நீதிக்கு பங்காற்றி கொண்டுதான் ஐயா காமராஜர் அவர்கள் செஞ்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, நீங்க பெரியாரையும் காமராஜரையும் சில இடங்கள்ல நம்ம சேர்த்தே பேச வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு பெரியாரை சிலர் சொந்தம் கொண்டாடி கொண்டிருந்தாலும், பெரியார் அவர்களுக்கானவர் அப்படின்னு சொல்லி சிலர் காட்டிக் கொண்டிருந்தாலும், 1954 பெரியார் காமராஜரை எப்படியெல்லாம் ஆதரித்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க உற்று நோக்குனீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் சிலர் ஆச்சரியப்பட்டு போக வேண்டிய நிலையில தான் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான காரணம், 1954 பெரியார் சொல்றார், காமராஜனுடைய ஆட்சியை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். விடுதலை பத்திரிகையில் காமராஜரை ஆதரித்து பல கட்டுரைகளை எழுதி கொண்டே இருக்கிறார். அவருடைய பிரச்சார பீரங்கியாகவே பெரியார் செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம பல டேட்டாஸை படிக்கும் போது தெரிய வருது. அது மட்டும் இல்ல, இன்னும் காமராஜருடைய சமூக நீதிக்கான பங்கு அப்படிங்கிறத நம்ம குறைத்து மதிப்பிடவே முடியாது. ஏன்னா இந்தியாவில் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட முதல் சட்ட திருத்தம், ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவரும் காமராஜர் தான் அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துவிட முடியாது. அன்றைக்கு இடஒதுக்கீட்டிற்காக பட்டியலின சமூகத்தினருக்கும் நம்முடைய பழங்குடியின மக்களுக்கும் 15%, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு 25% அன்று வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டிற்கான முதல் சட்ட திருத்தத்தை இந்திய அரசமைப்பு சட்டம் இந்திய குடியரசிற்கு பிறகு ஏற்றுக்கொண்ட பிறகு ஏற்படுத்திய முதல் சட்ட திருத்தம் இந்த இடஒதுக்கீட்டிற்கான சட்ட திருத்தம். அதை கொண்டு வர காரணமாக இருந்தவர் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் அவர்கள்தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் 1957 ஒரு ஜிஓ ஒன்னு ரிலீஸ் பண்றாரு. அந்த ஜிஓல கிட்டத்தட்ட 37 சமூகத்தினரை குறிப்பிட்டு அவர்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினராக இருந்தாலும் அதிலும் மிக பிற்படுத்தப்பட்டவராக இருக்கக்கூடிய 37 சமூகத்தினரை குறிப்பிட்டு இவர்களுக்கு பட்டியல் சமூகத்தினருக்கு கொடுக்கப்படுகிற அதே கன்செஷன்ஸ் இவர்களுக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்னு ப்ரிப்பேர் பண்றாரு. இந்த லிஸ்ட் தான் பிற்காலத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது எம்பிசி அப்படிங்கிற ஒரு செக்ஷனையே உருவாக்குவதற்கு முன்னுதாரணமாக இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம மறுத்துவிட முடியாது. இந்த 2 ஜிஓக்களும் சமூக நீதிக்கு காமராஜர் ஆற்றிய பங்கு எவ்வளவு பெரியது அப்படிங்கிறத நமக்கு மிக மிக தெளிவாக சொல்றத நம்மளால பார்க்க முடியும். இதோட முடிஞ்சிடல. காமராஜரை நீங்க பத்தி பேசணும் அப்படின்னா, காமராஜர் எப்பவுமே ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் காமராஜரை கிங் மேக்கர்னு சொல்றாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, காமராஜர் 3வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சின்ன ஒரு டிக்ளைன் பீரியட் வருது. காங்கிரஸ் கட்சி சிறிது அவருடைய எலெக்ஷன்லயும் சரி, இன்னும் காங்கிரஸ் கட்சி ஒரு இயந்திரமாக செயல்படுவதில் சில தொய்வு ஏற்படுது. அப்ப அந்த தொய்வு ஏற்பட்டோன்னா காமராஜர் அவர்கள் என்ன செய்யறாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா,
தன்னுடைய பதவியை மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியில் பதவி வகிக்கக்கூடிய எல்லாரும் அவருடைய பதவியை விட்டு கொடுத்துட்டு காங்கிரஸ் கட்சிக்காக போய் வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு செயல்திறனை, ஒரு செயல் திட்டத்தை முன்வைக்கிறார். அதை நேருவிடத்தில் போய் சொல்கிறார். நேரு உடனடியாக ஏற்றுக்கொண்டு அதுக்கு காமராஜனுடைய பெயரையே சூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கே பிளான் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்றாங்க. அந்த கே பிளான் வெளியே வந்தபோது பெரியார் அவர்கள் அதை பயங்கரமாக எதிர்க்கிறார். பெரியார் சொல்றார், காமராஜர் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுப்பது காங்கிரஸ் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு சமம், காங்கிரஸ் தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்று பெரியார் அதை எதிர்த்தாலுமே கூட காங்கிரஸ் கட்சி தான் முக்கியம் என்று சொல்லி அவருடைய பதவி, அதாவது முதலமைச்சர் பதவி சாதாரண பதவி கிடையாது, முதலமைச்சர் பதவியே தூக்கி போட்டுக்கிட்டு மறுபடியும் கட்சி வேலை செய்வதற்காக ஒரு சாதாரண தொண்டனாக காமராஜர் மீண்டும் வந்தார் அப்படிங்கிறது வரலாற்றில் பொன்னெழுத்துகளில் பொறிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. இப்படி காமராஜரை பற்றி நம்ம பேசுவதற்கு பல விஷயங்கள் நமக்கு முன்பதாகவே இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா காமராஜரை பற்றி பேசும்போது காமராஜர் கல்வி கண் திறந்தவர், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் எல்லாம் பேசும்போது இந்த சமூக நீதி பார்வையை பற்றி பேசாமல் நாம் விட்டு விடுவது அப்படிங்கிறது காமராஜருக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதனாலதான் சமூக நீதி பார்வையிலிருந்து காமராஜரை பார்த்தால் காமராஜர் தான் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிற, இன்றைக்கு நாம் முன்னேறிய மாநிலமாக இருப்பதற்கு வித்திட்ட அந்த சமூக நீதிக்கு முதல் தொண்டாற்றியவர் காமராஜர் தான், அதுவும் சுதந்திர இந்தியாவில் முதல் தொண்டாற்றியவர் காமராஜர் தான் அப்படிங்கிறதுல நம்ம யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் இதுல இருந்தெல்லாம் தெரிய வருது. அது மட்டும் இல்ல, அதோட முடிஞ்சிடல, காமராஜர் அவர்கள் இன்னும் இண்டஸ்ட்ரியல் ரீதியாகவும் குறிப்பா நம்முடைய மாநிலம் தொழிற்சாலை வளர்ச்சியில் இல்லை தொழில் வளர்ச்சியில் முன்னேறிய மாநிலமாக இருக்கணும் அப்படின்றதுக்கு காமராஜர் அப்போதே பல விஷயங்களை முன்மொழிந்திருக்கிறார், பல விஷயங்களை செய்திருக்கிறார். அதுல 13 அணைகள் கட்டியதா இருக்கட்டும், இல்ல நெய்வேலி கார்பரேஷன் கொண்டு வந்ததா இருக்கட்டும், இல்ல திருச்சி பாய்லர் தொழிற்சாலையை கொண்டு வந்ததா இருக்கட்டும், இல்ல திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலையை கொண்டு வருவதற்காக பாடுபட்டதா இருக்கட்டும், இப்படி தமிழ்நாடு கல்வி மட்டுமல்லாது தொழிற்சாலைகளிலும் இண்டஸ்ட்ரியல் விஷயமாகவும் உயர்ந்து விளங்க வேண்டும் அப்படின்ட்டு அவருடைய கனவுதான் இன்றைக்கு நம்முடைய மாநிலம் முதல் 3 மாநிலமாக பல இடங்களிலும் ஜிடிபியிலையும் இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டரா இருக்கிறதுக்கு காரணம் அன்றைக்கு காமராஜர் அவர்கள் கண்ட கனவுதான் அப்படிங்கிறது இதுல இருந்தே நமக்கு வெட்ட வெளிச்சமாகும். ஆக இனியாவது காமராஜரை பற்றி பேசும்போது கர்ம வீரர் என்றோடு மட்டும் நிறுத்தி விடாமல், கல்வி கண் திறந்தவர் என்று மட்டும் நிறுத்தி விடாமல், மதிய உணவு திட்டம் அளித்தவர் என்றதோடு மட்டும் நிறுத்தி விடாமல் சமூக நீதிக்கு மிகப்பெரிய செயலாற்றி இருக்கிறார். இன்றைக்கு இந்த மாநிலம் சமூக நீதி மாநிலமாக விளங்குவதற்கு காமராஜர் ஆற்றிய பங்கு அளப்பரியது என்பதையும் சேர்த்தே பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு. நன்றி. உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டா மீடியால பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும், அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.